ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி பிவிசி கார்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் UIDAI அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு கீழே உதயின்னு வருங்களா, அதை ஓகே பண்ணுங்கள். இதில் வெல்கம்னுக்கு வருங்க, அது வெல்கம் ஓகே பண்ணிங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து கீழே ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை ஓகே பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே கேப்ஷா இருக்குங்களா, அந்த கேப்ஷா டைப் பண்ணுங்கள். அது இந்த பிவிசி கார்டு வந்து என்னென்னா ஆதார் நம்பர் தான் இருக்குது, பிவிசி கார்டு இல்லை பழைய கார்டாக இருக்குது அப்படின்னா புது கார்டு எப்படி வீடு தேடி வருது, அது 1 வீக்கில் உங்களுக்கு வீடு தேடி வரும், பிவிசி கார்டாக வரும். ஆதார் நம்பர் மட்டும் இருந்தால் போது நீங்கள் மொபைலே 50 ரூபா பே பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கேப்ஷா கொடுத்துட்டு கீழே மை நாட் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இருக்குங்களா, அதை ஓகே கொடுங்க. கொடுத்துட்டு இதில் கையில் போயிருக்க மொபைல் நம்பர் கொடுங்க. கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை அதில் டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு கீழே சென்ட் ஓடிபி கொடுங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். இப்போ கையில் மொபைல் வச்சுருக்கீங்கன்னா கையில் வச்சுருக்க மொபைல் டேபிக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அதில் ஃபில்லப் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு அந்த ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ரவுண்டை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுங்க. கீழே இந்த பாக்ஸை ஓகே கொடுங்க. மேக்கே பேமெண்ட் கொடுங்க. எங்கள் ஜிபே, கூகுள் பே எது வேணுமாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் என்னுடைய பீம் ஆப்பில் ஜிபே கொடுத்துக்கிறேன். ஜிபே நம்பர் கொடுத்துட்டு இப்போ என்னுடைய பாஸ்வேர்டை கொடுக்குறேன். இப்போ 50 ரூபா பே பண்ணுறேன். வித்தின் 1 days, அதாவது 1 வீக்கில் உங்கள் வீடு தெரியா வந்துடும். கொடுத்த பிறகு ஓடிபி வருது. ஓடிபி எல்லாம் ஃபில்லப் பண்ணால் அந்த 50 ரூபா பே பண்ணிட்டேன். இப்போ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கேப்ஷா இருக்கும், கேப்ஷா கொடுங்க. கேப்ஷா கொடுத்துட்டு கீழே ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வரும். ஓகே பண்ணி பார்த்துங்க.